நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவார்த்தை தியானிக்கும்படியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய கர்த்தாவே சிலுவை தியானிக்கிற நாங்கள் உம்முடைய சிலுவையில் வருகிற ஆசீர்வாதங்களின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் கேட்கிறதன்படி எங்கள் வாழ்வை சீர் செய்யும்படியாக கிருபை தருவீராக. எங்களுக்குள்ளே விரும்புகிற மாற்றங்கள் எங்கள் வாழ்விலே நடைபெறும்படியாக இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. வசனத்தை பொறுக்கி போட இந்த சத்துருக்கு இடங்கூடாதபடி உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை கொண்டு வருகிறோம். திருமைந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த தவக்கால ஞாயிறு காலை நேரத்திலே உண்டாவதாக. நல்லதுமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் எங்களோடு கூட இருந்தீர். இந்த குருத்தோலை ஞாயிறன்று உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய திருப்பாதத்தினை வந்தோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கும் பிரசன்னம் நிறைவாய் எங்கள் மத்தியிலே தங்கியிருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருவார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைவான ஆசீர்வாதம் இந்த குருத்தோலை ஞாயிறன்று எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை பொறுக்கி போட இந்த இருளின் அதிகாரங்களுக்கும் இடங்கூடாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எவைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை கொடுத்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிய நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபையும் அதிகாரமுள்ள வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையாகவே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கக்கூடிய எல்லா விதமான கர்த்தாவே செவியின் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று உருவாவதாக. குருத்தோலை எங்க பார்த்தாலும் இப்ப எப்படி இருக்கு? ஒரு ஓலையை பிடித்துக் கொண்டு குருத்தோலை பிடித்துக் கொண்டு எல்லாரும் பவறி போய் கொண்டிருக்கிறார்கள். குருத்தோலை எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? முற்காலங்களிலே நம்முடைய ராஜாக்கள் யுத்தத்துக்கு போய்விட்டு திரும்ப வரும்போது நொச்சி இலைகளை கொண்டு போய் யுத்தத்திலே ஜெயித்து வருகிற ராஜாக்களை வரவேற்பதை நம்முடைய வரலாறுகள் எழுதி வைத்திருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு ராஜாவை வரவேற்க வேண்டும் என்று சொன்னாலும்
அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அந்த ராஜாக்களுக்கு எதிராக அவர்களை வரவேற்க போகிறதை நாம் நம்முடைய வரலாறுகளிலே படிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த குருத்தோலை ஞாயிறன்று எவைகள் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு 3 பாகங்களிலே வாசித்தோம். முதலாவதாக நாம் வாசித்த லேவியராகும் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அங்கே ஒரு குருத்தோலை சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்ச ஓலைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருக்கு 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய பண்டிகையிலே கூடார பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை என்று சொல்லக்கூடிய நாள் மிகவும் விசேஷமான. இந்த வருடம் முழுவதும் அறுத்து அவர்கள் வைத்திருக்கிற பொருளை ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்திலே கூடாரம் அடித்து 7 நாட்கள் தங்கியிருந்து அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை கொண்டு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். proclaim the law of Moses. இந்த மோசேயை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய சட்டத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு முதலாவது காரியம் ஆண்டவர் proclaim பண்ணுகிறார். எதற்காக? இந்த நாட்களிலே நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து 7 நாளும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்டளை ஆண்டவர் நித்திய கட்டளையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ரொம்ப கவனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேதத்தில் ஆண்டவர் சில கட்டளைகளை யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறார், இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கொடுக்கிறார். சில காரியங்களை தான் ஆண்டவர் நித்திய கட்டளை என்று சொல்லுவார். ஜனங்கள் நித்தியமாக, அதாவது தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக அனுபவிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியத்தை தான் ஆண்டவர் நித்திய கட்டளை அல்லது இட்டர்னல் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார். அதில் ஒன்றுதான் என்னத்து? ஆண்டவருடைய பிள்ளைகள் குருத்தோலைகளை பிடிக்கிற நாளிலே ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் 7 நாளும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாரம் என்று சொல்லக்கூடிய 7 நாட்கள் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த ஆண்டவருடைய பணி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 2ஆம் நாம் அதை பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போகக்கூடிய அவருடைய உண்மையான நோக்கம், ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான கடைசி வாரம் தான் இந்த வாரம். அதை துக்க வாரம் என்று சொல்லுவார்கள், பரிசுத்த வாரம் என்று நாம் அதை கொண்டாடுகிறோம். யாருக்கு அது பரிசுத்த வாரம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பறைசாற்றுகிறவர்களுக்கு அது பரிசுத்த வாரம். அவருடைய மரணத்தை மாத்திரம் நினைவு கூறுகிறவர்களுக்கு இந்த வாரம் என்ன வாரம்? துக்க வாரம். நம்ம எப்படி கொண்டாடுகிறோம்? அதுதான் கேள்வி. ஆண்டவருடைய சமூகத்திலே வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்த நன்மைகளை அனுபவித்து விட்டு அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக கூட வேண்டும் என்று சொல்லுகிறார். proclaim the law of Moses. பாம்ல வரக்கூடிய 3 எழுத்துல இருந்த வார்த்தை இருக்கிற proclaim the law of Moses. குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் என்ன? நித்திய கட்டளையாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுவதுதான் குருத்தோலை ஞாயிறு. நம்ம என்னத்தை இல்லாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வரும் குருத்தோலை பார்க்கிறோம். எதுக்காக ஆண்டவர் வைக்கிறார் என்று சொன்ன ஜனங்கள், ஏன் நாம் இந்த குருத்தோலை அடையாளமாக வைக்கிறோம் என்று சொன்ன, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். எங்கள் விளைச்சல்களை ஆசீர்வதித்தார். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். எனவே அதை நினைவு கூறும்படியாக இந்த குருத்தோலைகளை நாங்கள் பிடிக்கிறோம் என்ற உணர்வு வேணும். நம்ம இன்றைக்கு காலையில் அப்படி ஒரு பவனி வரலாம் என்று நேற்றைக்கு செக்ரட்டரி அவர் சொன்னார்,
எல்லாரும் வர மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு கிடப்பாங்க. அதான் 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஆராதனையிலே பார்க்க முடியாது. அப்போ யார் இந்த ஊர்வலத்துக்கு வரமாட்டாங்க. எனவே அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். அடுத்த வருஷமாக நம்ம ஒரு பெருங்கூட்டம் கர்த்தருக்கு சுத்தமானால் ஒரு சுத்தம். எதுக்காக? ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நல்ல ஜீவன் சுகம்பலனை தந்தார். அதை பறைசாற்றும்படியான ஒரு ஆயுதம் தான் என்னத்தை குருத்தோலை. இதுவரை என்னத்தை நினைச்சிட்டு குருத்தோலை வாங்கி ஒரு மடக்கு முளைஞ்சு கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி சொறி வைத்திருக்காங்க. எல்லாரும் பார்த்து குருத்தோலை எடுத்துருக்கு. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதை எரிச்சு சாம்பலை எடுத்து குருசா நெத்தியில போடுவாங்க. ஏங்க நம்ம இல்லை, இங்க ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கபடி இந்த வருஷத்துல கொண்டு போற அந்த இலையை கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வைத்திருப்பாங்க. வைத்து விட்டு அடுத்த வருஷம் காய்ஞ்சவன் அதை எடுத்துட்டு வந்து எரித்து அதை சாம்பல் புதன் என்று அதை போடுகிறார். நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. நமக்கு ஒரு என்ன இருக்கு? நம்ம இலையை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நாங்கள் போன வந்தவர்கள் எல்லாம் எங்களை ஆசீர்வதித்தார் என்று பறைசாற்றுகிற அடையாளம் தான் என்னத்தை? குருத்தோலை. இதுவரை எப்படி கேட்டீங்கன்னு தெரியுது. இந்த 2026 அந்த சந்தோஷம் வேணும். ஏன்னா நம்மளை திருச்சபை வளரணும். திருச்சபை துக்கத்துக்குள்ள கிடக்கக்கூடாது. அது எழுப்பி சந்தோஷத்தின் காரியங்களை விதைக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஏன்னா எங்க துக்கம் இருக்கோ அங்க ஜனங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? துக்கமுகமாக இருக்கும். எங்க சந்தோஷம் இருக்கிறதோ, எங்கே ஆசீர்வாதத்தின் நிறைவு காணப்படுகிறதோ, அங்கே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்க முடியும். அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எந்த இடத்துல நான் போயிருக்கேன், நீங்க திருச்சபைகளுக்கு போகும்போது தெரியும். எந்த இடத்துல ஜனங்கள் ஒடுங்க ஆவியோடு இருக்கிறார்களோ ஒண்ணுமே பேச முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பொழுது சந்தோஷமாக ஒரு திருச்சபை செயல்படுகிறோம், அந்த திருச்சபை வளர்ந்து பெறுகிறதை பார்க்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு. ஒரு ஆளை பார்த்தா எப்படி நல்லா இருக்குதுன்னு கேட்க தோணும். ஆனா இப்ப சபைகள்ல இல்லாத மிக முக்கிய காரியம், எழும்பினவன் நான் முடிச்சுதான் ஒரே ஓட்டம். ஏன்னா அடுத்தவனை பார்த்தா என்ன பண்றது? நம்முடைய சந்தோஷம் எல்லாம் பொய்யிலும் என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. குருத்தோலை ஞாயிறு நாம் ஒருவரை சொல்லணும். பாத்தியா, ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு வருட காலம் என்ற விளைச்சலை ஆசீர்வதித்தார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்தார்னு சொல்லி சந்தோஷமா கை கொடுக்கினா அதுதான் என்னத்தை? குருத்தோலை ஞாயிறு நாம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான பணி என்பதை ஆண்டவர் இங்கே நித்திய கட்டளையாக வைக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே இந்த 7 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்த போகிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவருடைய கூடாரத்திலே தங்கி இருந்து, இங்க முழுசா தங்கி இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்கு போக முடியாது 7 நாள். இங்க ஒரு கூடாரம் அடித்து அதுல தங்கி இருந்த ஆண்டவரை புகழணும். நம்ம என்ன பண்ணுகிறோம்? சாயங்காலம் 1 மணி நேரமாவது வருவதற்கு முயற்சி பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒருக்க தான் பண்ணுகிறோம். எனவே இந்த ஒரு வாரம் பரிசுத்த வாரமாக நாம் அதை நினைவு கூர்ந்து இந்த குருத்தோலை ஆண்டவர் உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இரண்டாவதாக யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே குருத்தோலை பற்றி சொல்லப்படுகிறது. இதேதான் லூக்கா 21ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி அவரை வரவேற்கும்படியாக இஸ்ரவேலிலே யூதர்கள் அந்த எருசலேமுக்குள் இருந்து வெளியே வருகிறார்கள். அங்கே அந்த செய்தி என்ன? இயேசு வருகிறார் என்று அந்த அந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் கேள்விப்படுகிறார். அதுல எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் எதை கேள்விப்பட்டிருப்பார்கள்? எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவர் அடிக்கடி வருகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இப்பொழுது அவர் பெத்தானியாவில் இருந்து வருகிறார். எதற்காக? அதைத்தான் இந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே வரப்போகிறார் என்று அறிந்தவுடனே திரளான ஜனங்கள் இயேசுவை வரவேற்கும்படியாக போனார்கள். என்ன பண்ணினார்கள்? அங்கே போய் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜா வர வேண்டும் என்று சொல்லி அவரை வரவேற்கிறார்கள். ஓசன்னா என்று சொல்லி அவரை வரவேற்கிறதாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும் அதைத்தான் சொல்லுவோம். வாசிக்கிறாங்க. லூக்கா 21:39. திரளான ஜனங்கள்
அவரை வரவேற்கும்படியாக போகிறார்கள். போய் இஸ்ரவேலின் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை வரவேற்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். Preparation of the announcement of the legend's manifestation. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள்ளே பவனி வருகிறார். எதற்காக? இவர் நினைக்கிறார்கள், ஆண்டவர் இங்கே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக ராஜாவாக எருசலேமுக்குள்ளே பவனியாக வருகிறார் என்று சொல்லி லெஜெண்ட் நயரு வீர புருஷனாக ஆண்டவர் அங்கே வருகிறார். எங்க வருகிறார்? வீர புருஷன் எப்படி வருவார்? குதிரையில வருவார். ராஜா ரதத்திலே வருவார். ஆனால் இந்த ராஜா எப்படி வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சகரியா தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலும் உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்துக்கு வருகிறார் என்று சொல்ல வார்த்தை நிறைவேற்றும்படியாக இயேசு எருசலேமுக்கு நேராக பவனியாக வருகிறார். Proclamation, the announcement of the legend's manifestation. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த எருசலேமுக்குள்ள பதவி வருகிறார் என்பதை அறிவிக்கும்படியாக இங்கே ஒரு பாம்பு வைக்கப்படுகிற. பாம்பு 2 இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்னது? இதுக்கு பேரும் பாம்பு தான். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எங்கள் ராஜா வருகிறார் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஓசனா என்று சொல்லி அவருடைய இந்த மேனிஃபெஸ்டேஷன் எதற்காக வரப்போகிறார் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு எருசலேமுக்குள்ளே கடைசியாக எதற்காக வருகிறார்? அவர் தன்னுடைய பாடு மரணங்களை நிறைவேற்றும்படியாக எருசலேமுக்குள்ளே வருகிறார். லெஜெண்ட் எதற்காக வருகிறார்? பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக ராஜாவாக வெளிப்படுகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவது என்ன? நம்முடைய ராஜா நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக நம்மை பாவத்தில் மீட்டெடுக்கும்படியாக எருசலேமுக்குள்ளே வருகிறார் என்பதை பறைசாற்றும்படியான வார்த்தை தான் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஜனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். இந்த வார்த்தை புதிதாக இருக்கிறது. இதுவரை வந்த ஜனங்களை எந்த ராஜாக்களை இப்படி யாரும் கூப்பிட்டதில்லை. இவர்கள் கூப்பிடுகிறார்களே என்று சொல்லி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய எருசலேமுடைய பவனியை அவர்கள் நினைவு கூறுகிறதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. முன்னடப்பாறு தங்கள் வஸ்திரங்களை எடுத்து போடுகிறார்கள். ஒரு கழுதை அதற்கு மேலே போகிறது. கழுதைக்கு மேலே ஒரு ராஜா போகிறார். சாந்த குணம் உள்ளவராகிய ராஜா. நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி என்ன? ஆண்டவரை சுமந்து கொண்டு போகும்படியான கழுதைகளாக நாம் ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட நாம் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதின் ராஜா வருகிறார், இஸ்ரவேலின் ராஜா வருகிறார், இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் இப்பொழுது ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்கும்படியாக வருகிறார் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி குருத்தோலைகளை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். உங்கள் வாழ்விலே இயேசு யாராயிருக்கிறார்? இந்த ஜனங்களுக்கு தெரிந்தது, இயேசு வருகிறார், ராஜாவாக வருகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறதை இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு நினைவுபடுத்துகிறது. எதை நினைவுபடுத்துகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்கு வருகிறார். அவர் பாவிகளை மீட்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக வருகிறார் என்பதை பறைசாற்றுவதுதான் பாம் சண்டே. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இது மிக முக்கியமான காரியம். ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை எதிர்பார்ப்பு வைக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஓட்டம் விருதாவானதல்ல. நாம் போகிற பாதை கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் எதற்காக ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படும். வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து
தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு வேலைக்கு ஆயத்தம் உண்டு. அந்த வேலை நிறைவுறுவதற்காக செய்ய வேண்டிய பணிகள் உண்டு. அந்த வேலை நிறைவு செய்யப்படுவதும் உண்டு. அப்படிதானே? ஒரு வேலைக்கு மிக முக்கியமாக 3 காரியம் உண்டு. என்னத்த? முதல்ல ப்ரிப்பரேஷன், ரெண்டாவது என்னத்த? பிளான் அண்ட் பர்பஸ், அதை உருவாக்குவது. முடிவென்னத? கிளைமேக்ஸ் இருக்கணும். இங்கே வேதம் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு மிஷனை நிறைவேற்றினார். முடிவிலே அவர் மகிமையிலே போனார். போயிட்டு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார். எதற்காக? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போவேன். எப்போ ஆண்டவர் சொன்னாலும் அவருடைய ஊழியம் முழுவதும் எங்க இருந்தது? பரலோகத்தை பற்றி எண்ணம் உள்ளதாக இருந்தது. இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே திரளான கூட்டமான ஜனங்களை இந்த யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறான். இவர்கள் யார்? வசனம் சொல்ல 1,44,000 பேர் என்று சொல்லப்படுது. திரளான கூட்டம் ஆண்டவருடைய சேனைக்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிறார். எப்படி? ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்தவர்களாய், தங்கள் கையிலே குறித்தோலைகளை பிடித்தவர்களாய் இயேசுவுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னதமான தேவனுக்கு மகிமை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. எதை செய்கிறது? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு அங்கே மகிமை செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சகல ஜனங்களும், சகல ஜாதிகளும், சகல பாஷைக்காரர்களும் ஆண்டவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் அதுக்கு பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியார் இரத்தத்தினாலே தங்களை தோழ்த்து வெளுத்தவர்கள். இவர் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். இவர் மிகுந்த பாடு அனுபவித்தவர்கள். யார்? நம்முடைய பாடுகள் அங்கே நினைவு கூறப்படுகிறது. மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே கிடக்கிற நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் நாம் அந்த ஆண்டோடைய சமூகத்தில் போய் நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் பட்ட பாடுகள் எல்லாம் அங்கே நினைவில் வரும். ஆண்டோடைய ஊழியத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் அது விருதாவா இல்லை. ஒரு கல்லெடுத்து வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒரு மண்ணை போடுகிறவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு பணியும் ஆண்டவருடைய சமூகத்திலே எழுதப்படுகிறது. நீ ஒருவேளை நினைக்கிறான், நான் எதையோ செய்கிறேன், உலகத்துல ஒன்றையும் பார்க்க முடியாது. நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் பரலோகத்திலே ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே நாம் செய்தவைகள் எல்லாம் நினைவு கூறப்படும். ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுவாங்க. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இவ்வளவு உபத்திரவங்களின் மத்தியிலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர் மிகப்பெரிய கூட்டம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆரவாதிக்கிறதை வேதம் எழுதுகிறது. சோர்ந்து போகாங்க. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்கள் கவலைகள் அனைத்தையும் பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் சந்தோஷப்படும்படியாக உலகத்தின் உபத்திரவங்கள் மாறி போகும் என்ற உணர்வை நாம் கொள்ள வேண்டும். குறைவுகள் உண்டு வாழ்விலே, ஆனால் அவைகள் நம்மை தள்ளி போடாது. நிறைவுகள் உண்டு, அவைகள் நம்மை உலகத்தை விட்டு ஏதோ ஒரு தேசத்துக்கு கொண்டு போய்விடாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்காக உபத்திரவப்படுகிற நாம் கண்டிப்பாக ஆண்டவரை தரிசிப்போம். அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறோம். அவர் தருகிற அவருடைய வாழ்க்காக, அவருக்காக நாம் பட்ட உபத்திரவங்களையும் நினைவு கூறும்படியான நாளாய் அது இருக்கும். திரளான ஜனங்கள் 1,44,000 பேர், கோத்திரத்துக்கு 12,000 பேர் வீதம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் 1,44,000 என்று சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் திரளான ஜனங்கள்
ஜாதிகள், பாஷைக்காரர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக ஜெயகம்பீரமாக பாடினதை சொல்லப்படுகிறது. Prostration of afflicted before the human creator. ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார், அவருக்கு முன்பாக திரள் கூட்டமான ஜனங்கள் தங்களை பணிந்து ஆண்டவருக்கு முன்பாக வேலை செய்தவை நினைவூட்டுகிறதை இங்கே வேதம் சொல்ல. Prostration of the afflicted layman. இந்த நாளிடத்தில் வரக்கூடிய பாம்பிலே சொல்லப்படுவது prostration. முதலாவதாக proclamation, இரண்டாவதாக preparation, மூன்றாவதாக prostration. ஆண்டவருக்கு முன்பாக பணிகிற வழக்கத்தை இங்கே வைக்கப்படுகிறது. முதலாவதாக இந்த மோசையை கொண்ட ஆண்டவர் எதை proclaim பண்ணினார்? நித்திய காலமாக நாம் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையிலே குருத்தோலை நினைவுபடுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல். இரண்டாவதாக இஸ்ரவேலின் ராஜா தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக வருகிறது. அந்த ப்ரிப்பரேஷனை அது அனௌன்ஸ் பண்ணும்படியாக சொல்லப்படுகிறது. ஆயத்தத்தை நினைவு கூற பண்டிகை தான் குருத்தோலை பண்டிகை. மூன்றாவது, பாடுகளை அனுபவித்து உபத்திரவங்களை சகிக்கிறவன் நம்முடைய பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் வைக்கிற பிராஸ்ட்ரேஷன் தான் குருத்தோலை ஞாயிறு. எவ்வளவு நாம் ஆண்டவருக்குள்ளே களி கூற வேண்டும் என்று தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் மிகவும் விலையேறப்பெற்று அதை அறிவிக்கும்படியான கடமை நமக்கு உண்டு. நித்திய கட்டளையாக ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதமாகிய அவருடைய பணிகளை நாம் வெளியே சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய நினைவுள்ள நாட்கள் தான் இந்த நாட்கள், குருத்தோலை ஞாயிறு என்பதை மறந்து போகக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வேதனைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய உபத்திரவங்களின் மத்தியிலே ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு ஜெயஜீவியம் செய்கிற ஆண்டவருடைய ஜெயாளிகள் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தின் நினைவுதான் குருத்தோலை ஞாயிறு. எனவே நாம் போகிற பாதையிலே இந்த வருடத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலே மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். நீர் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தீர் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக உம்மை நினைவு கூறுகிறோம் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய பாடுகளுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மையானவர்கள் தரிசிப்போம் என்ற உணர்வு இந்த நாளில் ஆண்டவர் தரும்படியாக இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு பயன்படுவதாக. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மூன்றில் நினைவில் வைக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, எதிர்கால நம்பிக்கையாகிய ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் நிற்போமா என்பதை நினைவில் வைத்து நம்முடைய பணிகளை செய்வோம். இந்த குருத்தோலை ஞாயிறு ஆண்டவருடைய இறப்பை, ஆண்டவருடைய பாடுகளின் மரணத்தை நினைவு கூற நாளாய் நமக்கு மாறுவதாக. ஆண்டவருக்குள்ளே நிலைநிற்போம். ஆண்டவருக்காக திருச்சபையை கட்டி எழுப்போம். ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பணிகளை இணைந்து செய்வோம். கர்த்தர்களோடு இருந்து நடத்துவாராக. ஒரு வாரம் முழுவதும் இவைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோம். எல்லா குறைகளையும் நாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிறைவுகளை பெற்று அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நாம் எழுந்திருந்து நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். அங்கிருந்து ஈரோடையும் திருத்தோரையும் நியாயந்தீர்க்க விசுவாசிக்கிறேன். பொதுவான திருச்சபை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவோம். கீர்த்தனைகளிலே 144வது பாடலை நாம் பாடுவோம்.
ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் பார்த்திருக்கிறீர். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே போய் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உம்முடைய பிள்ளைகள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறதை காண்கிறீர். கையினால் ஆண்டவரே, இதயத்தின் மூலமாக தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவாக கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். வாழ்வின் நிறைவுகளை பெற்று அனுபவிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான். நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. 100 மடங்கான பலனை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் பயன்படுத்தும் போது இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வீடுகளில் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் மறந்து போனாலும் மறக்காத எங்கள் ஆண்டவர் பரலோகத்திலே எழுதி வைத்துக் கொண்டு வருகிறேன். எதிர்கால நன்மைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் தேநீர் கொடுக்கக்கூடிய சிங்காதுகுமாரி அவர்களை நாங்கள் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். உங்களுடைய வாழ்வு நிறைவுகளை கட்டளையிடுவதாக தம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபைதார். உங்களுடைய கருங்களில் பிள்ளைகளை தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுகளுக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள்
உம்மை பாடி ஆராதிக்கும்படியாய் கிருபை தந்தீர். உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை வைக்கும்படியாய் இரக்கம் பாராட்டினீர். எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறன்று உம்மை நினைவு கூறும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தின் நினைவு கூறும்படியாக, நீர் எங்களுக்காக மரித்ததை நினைவு கூறும்படியாக, நித்திய ராஜ்யத்திலே எங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்திலே நினைவு கூறும்படியாக எங்களை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தி நடத்துகிறது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்த நினைவுகளோடு நாங்கள் வாழும்படியாக கிருபைதான். எப்பொழுதெல்லாம் நாங்கள் குருத்தோலைகளை பார்க்கிறோமோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நினைவு கூறும்படியாக, நீர் எங்களுக்காக மரித்தது நினைவு கூறும்படியாக, நீர் எங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற ராஜ்யத்தை நினைவு கூறும்படியாக எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஈகபர நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் கர்த்தாவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகிறார்கள் ஐயா. தேசத்துக்குள்ளே போகும்போது கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளும். போக்கிற மரத்தில் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரந்த ரூபத்தில் உழைக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரப்பா. எங்கள் பிள்ளைகளை போக்கிற மரத்தில் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கும். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருக்கு தீமை செய்யாதபடி, வம்பு வழக்குகளிலே சிக்கிவிடாதபடி கர்த்தர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் நிறைவை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த நாளிலும் இந்த திருச்சபையில வர முடியாதபடி தடையாயிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வருங்காலங்களிலே திருச்சபை அவமதிக்காதபடி உங்களுடைய திருச்சபையில வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று போகும்படியாய் கிருபைதார். எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்நாட்களிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கட்டளையை சரியாய் நிறைவேற்றும்படியாய் கிருபைதார். எங்கள் பிள்ளைகள் மேல் உடைய ஆசீர்வாதத்தை நிறைய வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் நடைபெற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி அந்த கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மட்டும் ஜெயந்தந்தீர் தொடர்ந்து நடத்தும்படி கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியான இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.